நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உயிரின் நடுக்கம், உள்ளத்தின் மின்னல், காதலியின் வருகை. காமினியின் வருகைக்காக காதலன் காத்திருப்பதா? நீதான் அறியுமதின்றத இன்னைக்காவது சொல்லுண்ணா. உன் காதல சொல்லிடுண்ணா. டேய் போடா, சொல்லுண்ணா. போடா. காத்திருக்கும் வினாடிகள் வேண்டாம், காலத்தை தாண்டும் வித்தையை கற்றுத்தா. பாத்து வா, இந்த புடி புடி, இந்தப்பா பாத்து. ஒண்ணு அவளி அடிபட்டுச்சா? பரவாயில்ல. மத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு நீ நினைக்காத. மனுஷங்களை நம்பாத சீனு, உனக்கு அறிவுதான் துணை. ஷீனு, ஷீனு வா. ஷீனு. காமினி. ஆமா சார். ஓ வாங்க வாங்க. உங்களை பத்தி சீனு நிறைய சொல்லியிருக்கான். காலையில இருந்து உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். வாங்கம்மா. வாங்க. ஷீனு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்ப்பா, உட்காரு. உடம்பெல்லாம் எப்படி இருக்குமா? உங்க 2 பிள்ளைங்களோட தயவால எனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சதுங்க. நீ எந்த காலேஜ்ல படிக்கிறமா? ஸ்டெல்லா மேரிஸ். ஆஹா. கவிதைகள் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சீனு சொன்னா. யாரோட கவிதையை விரும்பி படிப்பேன்? எனக்கு கவிஞர் அறிவுமதியோட கவிதைனா ரொம்ப பிடிக்கும் சார். அவரோட கவிதைகள்ல அப்படின்னு ஸ்பெஷாலிட்டி? அவரோட கவிதையில மனித உணர்வையும் தாயோட அன்பையும் ரொம்ப பெருமையா சொல்லிருப்பாரு. இத நீ அவர்கிட்ட சொல்லிருக்கியா? எங்க சார், நான் அவரை சந்திக்கவே இல்லை. நானும் 1000 தடவை ஓமுங்கிற பேர்ல கிரீட்டிங் கார்டு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். நான் அவரை சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் சீனு கூட அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சீனு. ஆமாப்பா, அவங்களும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல. கூப்பிடுறேன். ஆமா, காமினி கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அவ படிப்பு முடிஞ்சதும் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துட வேண்டியதுதான். சீனு கூட நாங்க ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கோம். லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடுங்க. காமினி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா சீனுனாக்கா அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சேச்சே, காமினி மாதிரி எதுக்கு? தம்பியோட நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணாவே கிடைக்கும். காமினியோட அப்பா கூட பெரிய வசதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்ல ஓடி ஆடி துரு துருன்னு இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் காமினிய கட்டி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு.
சுபையா வந்துட்டேண்ணா. ஓ நீங்க பேசிட்டு இருங்க இதை வந்துட்டேன். சரிங்க. சரி அவனுக்கு கவனிச்சுப்பா. ஓகேடா. இந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. சீனு, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உடல் ஊனங்கிறது ஒரு ஊனமே இல்லை, மனசுல தான் ஊனம் இருக்கக்கூடாது. நீ மனசளவுல ஒரு பெரிய ஆளுப்பா. நீ தான் அருள்மதிங்கிற உண்மை எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட இருந்து மறைச்ச? உண்மை கசக்கத்தான் செய்யும். ஆனா உண்மையை மறைக்க மறைக்க உன்னை ஒரு பெரிய தோல்வியில தள்ளிடும். பலாச்சொலை பலாச்சொலை பண்ரொட்டி பலாச்சொலை. அம்மா ஒரு நிமிஷம். என்ன? இங்க கண்ணன்னு ஒருத்தர் இருக்காரா? யாரு? அந்த வேமணி கண்ணனா? இல்ல அது அதாம அந்த தெருமுனையாண்ட இட்லி சுட்டு விற்பாங்களே சால்ட்டு கோட்டை சத்யா, அத்தோட மகன் தானே? அதெல்லாம் தெரியாது. அதுவும் அந்த முனையாண்ட தான் அவங்க ஆத்தா இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருப்பா. அவங்களாட்ட போய் கேளு. யாரை விசாரிக்கிறாங்க? நம்ம கண்ணனை தான்ப்பா. ஆஹா கத்துறானா? போ அந்தாண்ட போயிருப்பான். போ போ. துட்டு கையில ஜாஸ்தியா இருக்கும்போது நினைச்சேங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. அது கதை தெரிஞ்சது தானே? மோமோ துடுதான் போறியம்மா. சாரி. வேர்பலா வேர்பலா பண்ரொட்டி பலாச்சொலை பலாச்சொலை. கண்ணன், இப்போ எதுக்கு இங்க வந்த? முதல்ல போங்க இந்த. என்ன கண்ணன் இப்படி பேசுறீங்க? பின்ன வீட்டில் வச்சு கொஞ்சுவாங்களா? இந்த பார், காதலுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், அடி வாங்கலாம், ரத்தம் சிந்தலாம், கடல்ல இறங்கிடுவேன், விஷம் குடிச்சுவேன், நடிக்கலாம். ஆனா உயிர் விடுறதுக்குலாம் நான் தயாரா இல்ல, அதுவும் ஒரு பொம்பளை கையால. போ. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன். நான் இல்லைன்னா நீ செத்துருவ, ஒன்னா கிளம்புனா நான் செத்துருவேன். அதான் எனக்கு உங்க சித்தி என்னை கூப்பிட்டு துப்பாக்கியில சுட்டுன்னு மிரட்டுறாங்க. முதல்ல எடுத்த கழிப்பு. சித்தி அப்படி செஞ்சாங்க. ஓகே, அவங்க அப்படி செஞ்சிருந்தா அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா? சரி நானும் ஒன்று மன்னிச்சிட்டேன். முதல்ல நீ கிளம்பு. நீங்க என்ன மறக்கல? மறக்கல ஸ்வேதா, கிளம்புன்னு சொல்றல. முதல்ல நீ இடத்த காலி பண்ண. நிச்சயமா? ஐயோ உன் காலை வேணா விட்டா கிளம்புறியா? அப்போ நம்ம டெய்லியும் சந்திப்போம்ல பீச்ல, அங்க நாளைக்கு சந்திப்போமா? சரி நாளைக்கு சந்திக்கலாம். இப்போ நீ கிளம்பு. மறந்துடக்கூடாது. மறக்க மாட்டேன். திருப்பி கண்டிப்பா? கேக்குறியா? இல்ல கண்டிப்பா மறக்க மாட்டேன். நீ போ. சரி நான் போயிட்டு வரேன். ஸ்வேதா, என்னங்க? பணம் எவ்வளவு வச்சிருக்க? எதுக்கு? இல்ல கொஞ்சம் செலவு தேவைப்படுது, கொடு. ஐயோ எனக்கு கால்ல விழுந்துக்கிட்டு. என்னம்மா அப்படி பாக்குற? நான் தான் உன் வருகால கணவன், கண்ணனோட அப்பன், உன் வருகால மாமனாரு. என்ன பத்தி சொல்றா? நான் தான் உங்க அப்பன்னு சொல்றா. இந்த சந்தர்ப்பத்தை வேற சந்தர்ப்பம் கிடையாதா? சொல்றா. காலை வந்தல தெரியும் என் அப்பன். என் அப்பன் பாத்துக்க. வணக்கங்க. வணக்கம். மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, என் வீடு தேடி வந்திருக்கிற. ஆமா தாயி, இந்த காவேரி கார்மெண்ட் பெரிய பில்டிங், அது நம்மளது தானே? ஆமா. ஒண்ணுமில்லம்மா, 40 வருஷமா வேலை வெட்டி இல்லாம இருக்கிறேன். தண்டசோறு வருகால மாமியாரு, அதான் என் பொஞ்சாதி அடிச்சு நொக்கறான். அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு தான் அந்த கம்பெனில அட்லீஸ்ட் ஒரு மேனேஜர் வேலை போட்டு கூட. சரி, ஒரு வாட்ச்மேன் ஊதியம் போட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, எங்க சித்தி கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என் பசங்களுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்கணும், அதனால கொஞ்சம் மாலு விட்டேன். என்னது? என் மருமக விட்ட நான் கேட்கிறேன். பரவாயில்ல, காசு கேட்காது, அவமானம் இருக்குன்னு சொல்றேன்ல. பார்த்தோன்னா காசு கேட்கறது. இந்தா அப்படி. சரி நல்லா இருக்கேன்னு போ. எஸ்கியூஸ் ஸ்வேதா, ஸ்வேதா நீ கிளம்பு. இங்க இருந்து பிரச்சனையோட நீ கிளம்பு. நாளைக்கு கண்டிப்பா சந்திக்கிறோம். கண்டிப்பா வரேன். போயிட்டு வரேன். சரி பாய்.
டேய் தம்பி மாய்க்கமா மாத்திரமா சூதோதா கிடையாது போய் பித்தலட்டல டேய் இதோ பாருடா கண் முன்னாடி பாரு பல லட்சம் ரூபா போய்க்கின்னு இருக்குது டேய் சென்ட்ரல் ஸ்டேஷன் வேணாண்டா ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட்டு வந்துடுடா நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணி பெங்களூர் கொண்டு போய் வித்துறேன்டா டேய் மாவு மாதிரி இருக்காடா நல்ல பச கிடைக்கும் என்ன சொல்ற உனக்கு வேண்டியது தானே ஒரு நல்ல மாஸ்டர் பிளான் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேங்கிறியா அது பொன் மூட்டை விட்ற வாத்து அதை வச்சு என்ன பிளான் பண்ணு இந்த கண்ணனுக்கு தான் தெரியும் நீலாம் ஐடியா கொடுக்காத போ போடா நல்லதுக்கே காலம் இல்லப்பா ஏய் இந்த பிச்சை காசை போடுங்க ஒன்று எத்தனை பேரா காத்திருக்கீங்க வாங்க ஹாய் ஹலோ மிஸ்டர் ரவிராஜ் ஹலோ பிரசாத் ஹவ் ஆர் யூ ஃபைன் சார் வெரி ஃபைன் காவேரி கார்மெண்ட் ஷேர்ஸ் பற்றி கேட்டிருந்தேன் அந்த ஷேர்ஸ் பத்தி எல்லா ஏஜென்சிட்ட சொல்லியிருக்கேன் வர கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேனே சார் நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கு கம்மியாக கோட் பண்ணி கேளுங்க சார் கொடுத்துருவாங்க இல்ல பிரசாத் ஆல்ரெடி கோட் பண்ணதோட கம்மியா கேட்டா இதுல ஏதோ இருக்குன்னு ஷேர்ஸ் விலை ஏத்திடுவாங்க யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை மிஸ்டர் ரவிராஜ் நீங்கள் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றீங்க நான் கொடுத்த ஜாப் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நினைக்கிறேன் ஐ எம் சாரி மிஸ்டர் பிரசாத் அபார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட் உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா ஷேர்ஸ் எப்போ வருதோ அப்போ நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் என்ன பிரசாத் இது டாமிட்டியா பிரசாத் என்னது இது ஷேர் புரோக்கர்ஸ் கிட்ட இல்லாம இப்படி பேசுவீங்க உங்களுக்கு காரியம் ஆகணும்னா கொஞ்சம் பொறுமை இருக்கணும் ஆமா அது என்ன மறுபடியும் காவேரி கார்மெண்ட்ஸ் அந்த ஷேர்ஸா வாங்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்ன இருக்கு இதை பார் அது என்னோட பர்சனல் விஷயம் அது கேட்க உனக்கு உரிமை இல்லை போய் சொல்லாதீங்க உங்க மனசுல ஏதோ இருக்கு இதை பாருங்க பிரசாத் சாரதா மேடம்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க லைஃப்ல நீங்க என்ன எடுக்க வேண்டியதா இருக்கும் குடியா டேம் குட் ஒரு பக்கம் எங்க அம்மா மாமா இன்னொரு பக்கம் சாரதா எல்லாம் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த லிஸ்ட்ல நீ வேற சேர்ந்துட்டியா டேம் இட் தேங்க் யூ வெரி மச் பிரசாத் போச்சு போச்சு என் வாழ்க்கையே சூன்யமா போச்சு பாட்டிமா சிரிக்காத எல்லாம் ஒன்னால வந்தது நீ என் நியாயத்தை கேளு பாட்டிமா ரோஜா பணம் கொடுக்கும் போது மலர்ந்து சிரிக்கிறா பணத்தை வாங்கி பெட்டியில போட்டோம்னா முள்ளா குத்துறா இவ அடி தாங்க முடியாம ஓடுற வாழ்க்கை எல்லைக்கே ஓடுற நிம்மதியை தேடி ஆனா நிம்மதி கிடைக்கிற பாட்டிமா ஓடுறா நன்னா ஓடு அப்பதான் இந்த தொப்பை செத்த குறையும் இதை பாரு பொண்ண மாதிரி புருஷாலாம் சுறுசுறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் ரோஜா மாதிரி பொம்மநாட்டிகளை பகவான் படைச்சு வச்சிருக்கான் தெரிஞ்சுக்கோ உன்னுடைய தொல்லை தாங்காம தான் கிழவன் சுறுசுறுப்பா போய் சேர்ந்துட்டான் போல் இருக்கு அந்த கிழவன் தப்பிச்சிட்டான் நான் மாட்டிக்கிட்டேன் உனக்கு வாய் ரொம்ப நீண்டு போச்சு ரோஜா கிட்ட சொல்ல வேண்டியதுதான் வேணாம் பாட்டிமா என்னால அடி தாங்க முடியாது ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க என்னடா அது ஆத்துக்கு வந்தவளை பார்த்து என்ன பண்றேன்னு கேக்குற இதை பாருடா சாரதா ஃபேக்டரிக்கு போகாம நீங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேள் அவ தெருவுக்கு போகாம ஸ்வேதா பார்த்துட்டு இருக்கா இப்போ அவ வீட்டுக்குள்ளேயே அடங்கி அவமானப்பட்டு கிடக்க முடிய நான் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டே இரு இன்னும் கொஞ்ச நாள்ல சாரதாவை வீட்டை விட்டே துரத்திட போறோம் சரி மாமா பாட்டியை கூட்டிட்டு உள்ள போங்க ஒரு முக்கியமான நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யாரடா என்னை விட முக்கியமான ஆளு ஆமா முக்கியமான நாள் தான் உங்களுக்கு எதுக்கு சும்மா இருங்க ஹாய் பிரசாத் வாங்க சார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வாங்க உட்காரலாம் பாட்டி ஓஹோ இவர்தான் அந்த முக்கியமான நபரா இவரை வச்சு என்னடா பண்ண போறேன் இது ஒன்று தேவையா சுமார் முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சரி சமையல் ரெடியா இருக்கு வா போய் சாப்பிடலாம் நான் போய் பாப்பா கூட்டு வரேன் பாயசம் கீசம் பண்ணி வச்சிருக்கியா ரெடியா இருக்கு பாப்பா காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்க அதெல்லாம் வேண்டாம் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா எஸ் இருக்கு அம்மா என்ன பிரசாத் நீங்க கொஞ்சம் வாங்களேன் ஓ வெரி குட் வாங்க சார் வணக்கம் பிரில்லியன்ட் அம்மா காவேரி கார்மெண்ட்ஸோட ஷேர்ஸ் சொல்லுங்க அக்கல் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க எப்படி ஆரம்பிக்கலாம் அது நீ தான் சொல்லணும் இல்லை அங்கிள் நீங்கள் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா அது என்னன்னு சொன்னீங்கன்னா ப்ரொசீட் பண்ணலாம் ஓகே 200 யூ மஸ்ட் பி ஜோக்கிங் அங்கிள் 200 காவேரி கார்மெண்ட்ஸ் பீக்கில் இருக்கும்போது 10 ரூபாய் ஷேர் 207 208 இருந்தது நியாயம் இப்போ 10 ரூபாய் ஷேர் 13 ரூபாய் தானே இருக்கு 200 இஸ் இன்டீட் டூ மச் அங்கிள் இல்லை பிரசாத் நடுவில் அது இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்கு ஆனால் இப்போ கவர்மெண்ட் பட்ஜெட்டில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குன்னு பெரிய சலுகைகள் ஒன்றும் கொடுக்கல ஸோ அங்கிள் காவேரி கார்மெண்ட்ஸ் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னா ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணி வாங்குவோம் என்னம்மா சொல்லுமா இது பாருங்க
நாங்க உங்ககிட்ட ஷேர்ஸ் வாங்குறதுக்கு காரணமே காவேரி கார்மெண்ட்ஸோட எம்டி சேர்ல நான் உட்காரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஐயோ, எனக்கு கொடுக்க இஷ்டம் தாங்க. அங்கிள், என் மைண்டில் என்ன ரேட் வச்சுருக்கேன்றது உங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கலாம். 10 ரூபாய் ஷேர் இல்லைங்களா? நான் 100 rupees per ஷேர்ன்ற ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். யோசிச்சு பாருங்கள், கேல்குலேட் பண்ணுங்கள். 15% ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க. எவ்வளவு கேல்குலேட் பண்ணாலும் ஒரு 25 to 30 lakhs உங்களுக்கு வரும். என்ன சொல்கிறீங்க? The ball is now in your court. ஓகே பிரசாத், what is your mode of payment? நீங்கள் சொல்லுங்கள். Right. I need 50% by cash. ஓகே. ஒரு 30% வந்து 3 போஸ்டல் செக் எனக்கு வேணும். ஓகே. அப்புறம் பிரசாத், இந்த 20% பேலன்ஸ் இருக்குல்ல, நான் சொல்கிற ஆள் பேரில் செக் எனக்கு வேணும். ஷோர் அங்கிள், இது உங்கள் பணம், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செலவழிக்கலாம். ஸோ இட்ஸ் a done deal. டன். தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்யூ. ஹலோ அங்கிள். வெரி மச். ஜேம்ஸ் பா, அப்புறம் பிரசாத், நீ என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுற? இல்லைப்பா, நம்ம காவேரி கார்மெண்ட்ஸ் ஷேர்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேச வந்தேன். பா நான் தான் கொடுக்க வேணாம்னு சொன்னேன்ல, நீ முதல்ல கிளம்பு. இல்லைப்பா, அந்த ஷேர்ஸில் வந்து ட்ராப் ஆகிட்டு தெரியுமா, அதுதான் நான் பேச வந்தேன். டேனி, நான் உங்கள் அப்பாவுக்கு ஆஃபர் பண்ணுறது ஒரு நல்ல ரேட், ஃபென்டாஸ்டிக் மார்ஜின் வரும். உன் ப்ராஃபிட் பற்றி எனக்கு தெரியும், ஆனால் அந்த ஷேர்ஸ் எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு முதல்ல கிளம்பு. பிருந்தாவா? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதோ புதுசா தொந்தர்க்க சிச்சாட் பாடுற ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னீங்க. டேனியல் தம்பி கொஞ்சம் சூடா இருக்கு, அதையும் கூட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஜில்லுன்னு ஆக்கி கொண்டா போ. பிருந்தா, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டியா? அவன் டக்கானு நான் சொல்ல, நீ கூட்டு போடா, போமா போ. ஏய், என்ன, வா போலாம், வா. வரேன் டி. டானி, ஷேர்ஸ் பத்தி ஒன்றும் சொல்லாம போறியே. நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுறேன் ஆண்டி. பா, ஆசைப்பட்டான்ல, கொடுத்துடுப்பா, கொடுத்துடு. பணம் வாங்காத. இல்லாம இருக்கான் பாருங்களேன். பிரசாத், என் ஷேரை பத்தி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஐ நீட் மை மணி. ஓகே? ஏன் சார் பணம்னு அலையுறீங்க? உங்க பையன் டேனியலும் எங்க பொண்ணு பிருந்தாவும் நெருக்கமா பழகுறாங்க. நீங்களும் எங்க பாப்பாவும் சம்மந்தியா போறீங்க. சம்மந்தினா தாம்பாள தட்டை மாத்திப்பாங்க, நீங்க ஷேரை மாத்திக்கிறீங்க. பிரசாத், ஐ நீட் மை மணி. அதை பத்தி பிரச்சனை இல்லை, பிரசாத் கொடுத்துருவான். உங்க புரோக்கர்ஸ் கிட்ட சொல்லி லீகலா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. எல்லா ஷேர்ஸும் என்னோட பேருக்கு மாத்தி ஆகணும். 5 daysல உங்க பேமெண்ட்டை பத்தி பிரசாத் சொல்லுவான். இல்ல பிரசாத்? பிரசாத், பேமெண்ட் கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம். மை சர்டிஃபிகேட்ஸ். தேங்க்யூ. அப்போ நான் வாங்க சார். போயிட்டு வாங்க சார். மார்க்கெட்டை போகிறீங்க? ஓகே, நீங்க சொன்ன கேப்பேன் சார். பாப்பா, கொஞ்சம் கொஞ்சமா ஷேர்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு வந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல காவேரி கார்மெண்ட்ஸே நம்ம கைக்கு வரப்போகுது. ஷெட்டா சாரதா. ஏண்டா சுப்பையா, போஸ்ட்மேன் வர நேரம் தானே? இல்ல இல்ல சித்த நாழி ஆகுமா? ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் வரணுமா இல்ல மணி ஆர்டர் வரணுமா? வாய மூடுறா. வாய மூடிட்டு தானே போயிட்டு இருந்தேன். நீங்க தானே வாங்கிக்கின்றீங்க. சர்தாண்டா போடா. வாசப்படி லோக்கா நைன்னுட்டு. என்னது? ஒண்ணும் இல்லைங்கண்ணா. என்னமா அது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ள.
என் பொண்ணைத்தான் அவமானப்படுத்தி ரூமுக்குள்ள முடக்கியாச்சு. ஏதோ நானாவது காத்தாட இங்க வந்து நின்னுட்டு இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் தப்பு சொல்றேன். நான் கரிச்சு கொட்டுறேன் போங்க. என்னங்க ஐயோ காலங்காத்துல அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணி. ஒண்ணுல நீ கிளம்புமா. சரி நைட் கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொரு ஷிஃப்ட் பார்க்க வேண்டியிருக்கு. ஏமா 2 ஷிஃப்ட் போதாதா? 3 ஷிஃப்ட் செய்யணுமா? இல்லங்க ஷிஃப்ட் நடந்துக்கு ரொம்ப லேட் ஆயிடும். பேசிட்டு இருக்கும்ல காட்டுக்கு கத்துறீங்க. இத பாருங்க நான் ஒன்னும் கத்தல. நான் பாட்டு தான் பாடிட்டு இருக்கேன். நான் கரிச்சு கொட்டுறேன். இத பாருங்க ரொம்ப தான் ஆடாதே. ஒரு நாள் அடங்கி போயிடுவேன். வணக்கம் சார், ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு சார். இங்கே ஒரு சைன் பண்ணுங்க சார். வரேன் சார். எங்கிருந்து வந்திருக்கு? பிரசாத் கிட்ட இருந்து. மெஜாரிட்டி ஷேர்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறதுனால போர்ட் மீட்டிங் கூப்பிட்டுருக்கான். பத்திரிகைகள் எல்லாம் போட்டு அவன் தான் ஷேர்ஸ் அதிகமாக வாங்கிக்கான்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. ஜெனிஃபர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. காட்டி கொடுக்குற எட்டப்ப கோஷ்டி நம்மகிட்டே இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து. நான் ஜெனிஃபரை பார்த்துட்டு அப்புறமா ஆஃபீஸ் போறேங்க. ரைட். என்னம்மா உள்ள வான்னு சொல்ல மாட்டீங்களா? வா சாரதா வா. ஒரு நிமிஷம். எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? ஏய் டேனி, ஜேம்ஸ் எங்க? வெளிய போயிருக்காரு. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. வெரி லக்கி. என்ன சொல்லிருக்காரு? இந்த அம்மா வந்தா உள்ள விடாத பேசாதன்னு சொல்லிருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஏய் டேனி சும்மா இரு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த காவேரி கார்மெண்ட் ஷேர் பிரசாத்துக்கு ஏன் வித்தன்னு கேட்க தானே? எங்க ஷேர் உங்களது இல்ல. எங்க இஷ்டம். நாங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். தெரியுதா? அதை கேட்கிற அருகதையோ உரிமையோ உங்களுக்கு இல்ல. ஓகே டேனியல், என்னடா இது? சும்மா இரு. எனக்கு தெரியும். என்ன கிண்டல? அம்மா உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு புள்ள பிறக்கணுமா? நீ சும்மா காவேரி கார்மெண்ட் ஷேர் நீங்க பிரசாத்துக்கு வித்திருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி வித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அது என்ன பிரச்சனை, என்னால எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். இந்த ஷேரை ஏன் வித்தீங்க, எதுக்காக வித்தீங்க, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அது கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு முட்டாளும் அல்பமான உங்க புருஷனும் இருக்காங்க. இப்ப கூட இவங்களை பத்தி ஏன் தப்பா பேசுறேன் தெரியுமா? என்னை ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன்னா அது உங்கனாலதான், உங்க நல்ல மனசுனாலதான். நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. அது என்னால மறக்கவே முடியாது. நீங்க எனக்கு கூட பிறந்த சகோதரி மாதிரி. உங்களுக்கு என்னைக்காவது ஏதாவது உதவி வேணும்னா நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் கண்டிப்பா உதவி செய்வேன். டானி, என்ன இந்த சிகரெட்டை நீ எதுக்காக பிடிச்சிட்டு இருக்க தெரியுமா? உனக்கு உன் மேல தன்னம்பிக்கை இல்லை. அந்த சிகரெட்டை ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்தலான்னு நீ பாக்குற. இந்த நெருப்பெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நீ தான் கேன்சர் வந்து சாக போற. பாத்துக்க. பேசியாச்சா? போங்க. அட்வைஸ் எனக்கு பண்ணாதீங்க மேடம். உங்க பொண்ணு அழகான பொண்ணு, வெள்ளையா, அவளுக்கு பண்ணுங்க. ஏன்டா இப்படி பேசுற?
போ நின்றுகிட்டு இருக்கா அவன் முன்னாடி வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு. வைதேகி, ஸ்வேதாவை பாத்தியா? காத்தாலேருந்து இப்படியே ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா. அநேகமா இன்னைக்கு அவ வீட்டை விட்டு ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு ஏதாவது முகூர்த்த நாளா? போடி பைத்தியமே, ஓடி போறதுக்கு முகூர்த்த நாள் வேற பார்க்கணுமா என்ன? நீ வேற. இத பாருடி, பிரசாத் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். அது விஷயமா ஜெனிஃபரை பார்க்கறதுக்கு தான் சாரதா போயிருக்கா. அநேகமா காவேரி கார்மெண்ட்ஸ் நம்ம கையை விட்டு போயிட போறது. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நேற்று பிரபாவதி ஆத்துக்கு நான் போயிருந்தேன்டி. அங்கே பிரபாவதி தான் சொன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறதா. இன்னைக்கு காத்தால போஸ்ட்மேன் வந்தப்போ அதையும் பார்த்தேன் நான். இதை பாருடி, சாரதா இல்லம் கைவிட்டு போயிடுத்து. காவேரி கார்மெண்ட்ஸ் இப்போவோ அப்போவோன்னு இருக்கு. ஸ்வேதா இருக்கிற நகை நட்டெல்லாம் சுருட்டின்ட்டு ஓடி போயிட போறா. இந்த அரிசி மூட்டை இருக்கானே, அமெரிக்கா போகிறேன்னு மிரட்டின்ண்டே இருக்கான். அதுக்கு அந்த ஓட்டு வீடை விற்று காசு கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ அதுவும் கையை விட்டு போயிட போகிறது. அப்புறம் உனக்கும் எனக்கும் என்னடி மிஞ்சம்? இப்போ என்ன பண்ண சொல்ற? சாரதா வந்தவொடனே தீர்மானமா கேளு. நான் எப்படி அவகிட்ட கேட்க முடியும்? அவர் வரட்டும், அவர்கிட்ட பேச. அடி பைத்தியம், உன்னை ஆம்டேன கேட்காத. அவன் வித்தவுட்ல நம்ம 2 பேரையும் ஸ்ரீரங்கத்துக்கு போன துரத்தி விட்டுருவான். சாரதா தான் அனுப்ப மாட்டா. அவளையே கேளு. நான் ஏதாவது தப்பு பண்ணினா கூட மன்னிச்சு விட்டுருவா. அதனால அவகிட்டே தீர்மானமா வெட்டு 1 துண்டு 2 கேளு. அம்மா சொல்லிட்டேன். இந்த பார், சாரதா வந்துட்டே இருக்கா. 50 லட்சமும் அந்த ஓட்டு விடையும் கேளு. சாரதா, கூப்பிடுறேன்ல, இங்க வா. பாரு, மனசு புத்தி 2ஐயும் ஒன்னாக்கி ஒருத்தர் அனுசரிச்சு வாழ பழகணும். உங்ககிட்டையும் கிளங்கும் இல்லை, அவகிட்டையும் கிளங்கும் இல்லை. சாரதா உன்னை ஏத்துக்குவா, அதே மாதிரி நீ அவளை ஏத்துக்கணும். என்ன நான் இப்படி பேசுறேன்? நான் அவங்களை ஏத்துக்கிறது சாதாரண விஷயம். அவங்க என்ன ஏத்துக்கணும். நீங்க ஆம்பளைன்னா சுலபமா சொல்லிட்டேன். ஆனா இது 2 பொண்ணுங்க மனசு சம்பந்தப்பட்டது. எங்க ஒரு தடவை அவங்க என்ன வான்னு சொல்லட்டும். வாங்க. என்ன உன் பேரு சொல்லி நான் கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாமே. வயசுல பெரியவங்க தாராளமா கூப்பிடலாம். என்ன? சரி, ஃபேக்டரி நம்ம கையை விட்டு போறதாமே. யாரு? இவங்க சொன்னாங்களா? இந்த பாருமா, ஃபேக்டரி நம்ம கையை விட்டு போல. 53% இன்னும் நம்ம கையில தான் இருக்கு. அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு சும்மா மனசுல போட்டு எதுவும் கவலைப்படாதீங்க. இதுக்கு எதுக்கு நான் கவலைப்படணும்? என் ஆத்துக்கார் சம்பாரிச்ச வீடு போச்சு. அடுத்தது இந்த ஃபேக்டரி நம்ம கையை விட்டு போறது. இந்த குடும்பத்தோட மானத்தை உங்க பொண்ணு ஸ்வேதா இருக்காளே, அவ கையோட எடுத்துன்னு போறா. மிச்சம் மீதி இருக்கிறத உங்க கடைசி பையன் ஸ்ரீ கொண்டு போய் வித்துட்டு அமெரிக்கால போய் நன்னா இருப்பான். கடைசியில நாங்க என்ன பண்றது? ஏம்மா, நல்லா இருக்க போது எல்லாரும் ஒன்னா இருந்து அனுபவிச்சோம். இப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா இதெல்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம். நன்னா இருக்கும்போது நான் தான் லான்சர் கார்ல போனேனா இல்ல ஏசி ரூம்ல இருந்தேனா? எம்டின்னு சொல்லிட்டு அந்த சுத்தமே சேர் அதுல உட்கார்ந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தேனா இல்ல விதவிதமா புடவை கட்டிட்டு இருந்தேனா? எல்லாத்தையும் நீ அனுபவிச்சல்ல, கொஞ்சம் கஷ்டத்தையும் சேர்த்து அனுபவி. என் ஆத்துக்காருக்கு தான் பெரிய நாமமா போட்டுட்ட. அடுத்தது எனக்கும் நாமம் போடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. முதல்ல என் பேர்ல இருக்கிற சொத்தை எனக்கு பிரிச்சு கொடு. அதுவும் இன்னைக்கே நடந்தாகணும். இப்ப என்ன வேணுங்கிறீங்க? 50 லட்சம் ரூபாயும் முதல்ல தங்கியிருந்தேன வீடு, அந்த ஓட்டு வீடும் வேணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? உங்க அம்மா வச்சு ஒரு கேஸ் போட சொல்லுங்க. என் மேல நிறைய கேஸ் இருக்கு, இது இன்னொரு கேஸ். ஆனா சொத்தெல்லாம் பிரிச்சு என்னால கொடுக்க முடியாது. சாரதா, நீ போ.
எவ்வளவு பங்கு கேட்ட? 50 லட்சம் ரூபாவும் அந்த ஓட்டு வீடும். 50 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை பூஜ்யம்னு உனக்கு தெரியுமா? இல்லை உங்கள் அம்மாவுக்கோ தெரியுமா? நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ சீதனமா உங்கள் அம்மா என்ன கொடுத்தனுப்பா தெரியுமா? ஒரு துருப்பிடிச்ச தகரப்பட்டியும் 4 சாதா புடவையும். ஒரு குண்டுமணி தங்கம் கூட உன் காலத்துலையோ காதலையோ கிடையாது. இன்னைக்கு வைரமாக இழைச்சிக்கிட்டு விதவிதமாக பட்டு புடவையில் மடிச்சா கட்டிக்கிறியே, இந்த வாழ்வு யாரால் வந்தது தெரியுமா? நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசாத, நாக்கு அழுகி போகும். அன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு லேன்சர் காரில் குழு ஏசியில் சாரதா பக்கத்து உட்காந்துட்டு போகிறத விட மூச்சு முட்டை புழுக்கத்தில் குடிசை வீட்டில் உங்களோட வாழ்றது மேலும் சொன்ன பார்த்தியா? அதுக்கு எம்பத்தியை ஜோட்டால் அடிக்கணும். இந்த வீட்டில் ஒரு சல்லி காசு கூட ஒன்று கிடைக்காது. உங்கள் அம்மா கூட்டிகிட்டு இப்போவே ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பு. டிக்கெட்லாம் வாங்கி தர மாட்டேன். வித்தவுட்டில் போகிறதுல உங்கள் அம்மா பெரிய எக்ஸ்பர்ட். கிளம்புங்க. ஆத்தோட போகிறோம், அப்படியே போய் தொலைஞ்சிடக்கூடாது. மீதி இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருந்திருப்போம். தரித்திரம் தரித்திரம். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஜில்லுன்னு இருக்கும்ல. வாங்க வக்கீல் சார். என்ன திடீர்னு இந்த பக்கம்? சாரதா தான் வர சொன்னா. சரி. பிரசாத் ஏதோ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கானா? கம்பெனி ஷேர்ஸில் மேஜர் பங்கு எங்கிட்ட இருக்கு, உடனே போர்ட் மீட்டிங் போடுங்கன்னு. அதுக்கு ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்பினாங்க. ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன். ஐயோ, இதுக்கெல்லாம் எதுக்கு சார் நோட்டீஸு? சொல்லியிருந்தா நானே அவங்ககிட்ட நேரில் பேசியிருப்பேன். என்னது? எதுக்கு நோட்டீஸா? என்னங்க இப்படியே இருந்துட்டோம்னா ஃபேக்டரி நம்ம கையை விட்டு போயிடும். சட்ட ரீதியா அந்தந்த நேரத்துல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். அவ சின்ன புள்ள, அவனுக்கு போய் நோட்டீஸ் அனுப்பிட்டு. என்ன சின்ன புள்ள? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த பிரசாத சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவன் எது செஞ்சாலும் சரின்னு சொல்றீங்க. அவனும் நம்ம புள்ள தானம்மா. நம்ம புள்ள ஒண்ணு இல்ல, கிருஷ்ணாவோட புள்ள. எங்க அந்த நோட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேனே. ராமு சார், இந்த மாதிரி விஷயங்கள்ல பதில் நோட்டீஸ் அனுப்புறது சேஃப். பேனா கொடுங்க. சொத்து உங்ககிட்ட இருந்தா என்ன, பிரசாத் கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். கிருஷ்ணா சாவதுக்கு முன்னாடி சொன்னது சொன்னேன், அவ்வளவுதான். கொடுங்க. ஆச்சா வரேம்மா. சரி. என்னது வர வர நீங்க வக்கீல் பிரபாவதியோட அம்மா எல்லாம் பொடி வச்சு பேசுறீங்க? ஒண்ணுமே புரியல போங்க. ஏன் ஒர்க் டிலே ஆயிட்டு இருக்கு சிவா? இப்போ இங்க 60 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 50 பேர் இருந்தா ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியும். என்ன பண்ணலாம்? கீழே நெட்டிங் செக்ஷன்ல இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் மேலே கொண்டு வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம எதிர்பார்க்குற ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஓகே. மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன யோகி? மேடம், இந்த ஷிப்மெண்ட் மந்த் எண்டுக்குள்ள போய் ஆகணும். அப்பதான் நம்ம ஃபேக்டரி ரன் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் டிலே ஆகுது. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? கீழே நெட்டிங் செக்ஷன்ல இருக்கவங்களை மேலே கொண்டு வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணோம்னா சீக்கிரம் முடிச்சு கொடுத்துடலாம் மேடம். அப்படியே பண்ணிடுங்க யோகி. ஓகே மேடம். ஓகே. வணக்கம் மேடம். இங்க என்ன பண்ற? நான் யூனியன் லீடரு. எங்க வேணாலும் வருவேன், எங்க வேணாலும் போவேன். இப்போ அதுவா பிரச்சனை? சரி, நீங்க கிளம்புங்க. வரேன் மேடம். என்ன மேடம், லேபர்ஸ் எல்லாம் நீங்க ஃபேக்டரி வித்துட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஃபேக்டரி வித்துட்டீங்களா? உண்மைதானா? நீங்க தான் எம்டியா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? அதை முதல்ல என்கிட்ட மட்டும் தெளிவா சொல்லிடுங்க. ஏன்னா அதான் நல்லது. இந்த கம்பெனிக்கு நான் தான் எம்டி. இதுக்கு மேல உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உன் யூனியன் மூலியமா எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பு. நான் பதில் நோட்டீஸ் போர்டில் விட்டுறேன். நான் என்னத்த மேடம் யூனியன் போர்டெல்லாம் போய் பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் வேணாம் மேடம். நீங்கள் நினச்சா கம்பெனி நடத்துவீங்க. திடீர்னு இழுத்து மூடிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? என்னை நம்பி இருக்க லேபர்ஸ் என்ன பண்ணுவான்? அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. என் ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி சோறு போடணுங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு மேலே நீ பேசின உன் சோத்துக்கு வழி இல்லாமல் நீ ஆயிடுவேன். போய்ங்கிறது. அது சரி, எங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? கீழே கடன் கொடுத்த நாள் அப்புச்சிங்க வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு போய் பதில சொல்லுங்க. வரட்டுமா? அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம பணத்தை வாங்க முடியுமோ வாங்கிடணும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன சமாதானம் சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. பணம் தான் முக்கியம். ஒரு மாதத்துக்கு மேலே டைம் கொடுக்கக்கூடாது. ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன திடீர்னு எல்லாரும் வந்திருக்கீங்க? உங்களுக்கு சேர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சுட்டேனே. சாரி மேடம், இன்ட்ரெஸ்ட் விஷயமா மட்டும் உங்கள்கிட்ட பேச வரல.
பிரின்சிபல் அமௌண்ட்டையும் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கோம். பிரின்சிபலா? இப்போ அதுக்கு என்ன அவசரம்? இல்லை மேடம், நீங்கள் கம்பெனி வித்துட்டு கேள்விப்பட்டோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமாக போகும் மேடம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இந்த கம்பெனி யாருக்குமே விற்கலை. யாரோ தேவையில்லாமல் இந்த ரூமர்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க. இல்லை, மிஸ்டர் பிரசாத்ங்கிறவர் உங்கள் கம்பெனியை வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இஸ் இட் ட்ரூ? மிஸ்டர் பிரசாத்துக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லை மேடம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க. உங்கள் பிரச்சனைலாம் முடியட்டும், அப்புறம் நாங்களே உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதம் குட்ஸ் போன உடனே நான் செட்டில் பண்ணிடுறேன். ப்ளீஸ் மேடம், ட்ரை டு செட்டில் தம் as soon as possible. ஓகே. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சரி வரேன் மேடம். குட் மார்னிங் சார். என்ன சாரதா, ஃபைனான்ஸ் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க, ஏதாவது பிரச்சனையா? இந்த பிரசாத் நம்மளை அழிக்காம விட மாட்டா. இந்த கம்பெனியை வாங்கிட்டதா ஊரெல்லாம் புரளையை கிளப்பி விட்டுருக்கா. எல்லா ஃபைனான்சியஸும் வந்து பணத்தை திருப்பி கொடுங்கன்னு ஒரே சமயத்தில் கேட்குறாங்க. 1.5 கோடி ரூபாய்க்கு நான் எங்குக்கு போவேன்? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, இந்த பிரசாதோட முடிவு என் கையில தான் இருக்கு. சாரதா, என்னம்மா பேசுற நீ? அடுத்தவன் குழந்தைகள் எல்லாம் உன் குழந்தையா நினைச்சு வளர்ப்பியே. உன் வாயிலிருந்து பிரசாத்தோட முடிவு உன் கையில தான் இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? அவனுக்கு நீ தாய்மா. நீ வேணா பாரு, அவன் என்ன தில்லுமுல் பண்ணட்டும், இந்த விஷயத்துல ஜெயிக்க போறது நீதான். அவன் பண்ற அயோக்கியத்தனத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் உன் காலில் விழுந்து கெஞ்சி போறான் பாரு. அவன் திருந்த மாட்டாங்க, அவன் திருந்தவே மாட்டான். இல்ல, நீ ரொம்ப உடச்சு வச்சுப்பட்டிருக்க. உன் கையில துப்பாக்கி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போன துப்பாக்கி எடுத்து கொடுத்துரு. மேடம், கீழே ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போய் ஒர்க் பண்ண மாட்டாங்களாம். ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க மேடம். இலைகளின் பச்சியம் சூரிய ஒளியால், என் மனதின் இயக்கம் ஓம் எனும் ஸ்வரத்தால். ஓம் எனும் ஸ்வரத்தால். ஓம். யார் அந்த ஓம்? ஏய் சக்தி, என் கவிதை புக் வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல நீங்க உட்காருங்க. யார் அந்த ஓம்? உன்னை யார் இதெல்லாம் படிக்க சொன்னா? புக்கை கொடுத்துட்டு கிளம்பு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யார் அந்த ஓம்? ஏய், என் வாழ்க்கை, லட்சியம், அன்பு, கனவு எல்லாத்தையும் இதுல கவிதை எழுதி வச்சிருக்கேன். ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எதுவும் மிஸ் ஆகாது, எல்லாம் பத்திரமா இங்க இருக்கு. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யார் அந்த ஓம்? நீ கேட்கற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. நீ உன் அத்தை தானே பார்க்க வந்த. புக்கை கொடுத்துட்டு பேசாம கிளம்பு. ஏன் பேசக்கூடாது? அப்ப நீங்க என்ன லவ் பண்ணல, அந்த ஓமை தான் லவ் பண்றீங்களா? நான் யாரையுமே லவ் பண்ணல. என் அம்மா, என் கவிதை, இது ரெண்டு தவிர வேற எதுவும் எனக்கு பிடிக்கல. போதுமா? புக்கை கொடுத்துட்டு கிளம்பு. சக்திகிட்டே எப்படி இருக்க? வாங்க எப்படி பாருங்க மா, உன் முகம்லாம் ஏன் எப்படி இருக்கு? என்னாச்சு? வர வர இந்த வீட்ல என்ன யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. என்ன சீனோ, இவ்வளோ பிடிக்கலன்னு சொன்னியா? இந்த மாதிரி சொல்லி இவ்வளோ அழ விட்ட உன்னை கட்டி வச்சு உன் கையாலே இவள் கழுத்துல தாலி கட்ட வச்சிருவன். ஜாக்கிரதை, நீ கவலைப்படாதம்மா. என்னங்க, என்ன குழந்தைங்க கிட்ட எதை சொல்றதுன்னு இல்லையா? கண்டதை சொல்லி அவங்க மனசுல வீணா கற்பனையை வளர்க்காதீங்க. சீனோ, அம்மா எங்கப்பா? அம்மா மேல இருக்காங்க. சரி, நீங்க வாங்க. நீ கவலைப்படாதம்மா, கிழவிக்கு கற்பனை வத்தி போச்சு, நான் பாத்துக்கிறேன். டேய், மறுபடியும் நீ அவ்வளோ அழ விட்ட.
ஏன் சாரதா, அந்த ஓட்டு வீட்டை விற்கிறதுனே முடிவு பண்ணிட்டியா? வேற வழியே இல்லையா? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? வேலு அந்த வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டா. அந்த வீடுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மறுபடியும் இந்த வீட்டுக்காக கோர்ட்டு கேஸ்னு என்னால அலைய முடியாதுங்க. அதனால தான் விற்க முடிவு பண்ணிட்டேன். புரோக்கர் கிட்ட பத்திரத்தை கொடுத்துருக்கேன். வாங்குறவங்க வேலுவை அடியால் வச்சு விரட்டிடுவாங்க. இல்லை, இந்த பிரசாத் முரணை அடியாளை வச்சு காலி பண்ண போய் ஒன்றுகிட்ட கொண்டு அவனுக்கு ஆயிடுச்சுன்னா? என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் பிரசாத் பிரசாத் பிரசாத்னு சொல்லிக்கிட்டு? நமக்கு பசங்க இல்லையா? அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? நாளைக்கு அந்த பசங்களுக்கு என்ன ஆகணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சாரதா, ஐயா வாங்க வாங்க. வந்தேன். வாங்க வாங்க. என்ன ராமு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஐயா, உட்காருங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாரதா. என்ன சாரதா, ராமுகிட்ட கடுமையா பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த பத்திரத்தை பாரு, அடையாளம் தெரியுதான்னு? பிரபாவதியும் கிருஷ்ணாவும் இருந்த ஓட்டு வீட்டோட பத்திரம் தானே இது? இது எப்படி எங்கிட்ட வந்து யோசிக்கிறியா? இந்த வீட்டை விற்க புரோக்கர் கிட்ட இந்த பத்திரத்தை நீ கொடுத்துருக்க. நம்ம உறவு தெரியாம அந்த புரோக்கர் எங்கிட்டயே அதை கொடுத்து நல்ல வீடு மலிவா வருதுன்னு காமிச்சான். பார்த்தா ஏம்மா, வீட்டை விற்கிற அளவுக்கு அவ்வளவு என்னமா கஷ்டம் உங்களுக்கு? பிசினஸ்ல கடன் வாங்கி ரொட்டேட் பண்றது சகஜம். பிரசாத் பண்ற பிரச்சனைனால கடன்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பணத்தை திருப்பி கொடுன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் இந்த வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணேன். இந்த பாருமா, வீடுங்கிறது நம்ம வாங்குறதும் இல்லை கட்டுறதும் இல்லை, அதுவா அமையணும். அது ஒரு கொடுப்பின. அந்த மாதிரி அமைஞ்ச வீட்டை ஏதோ கஷ்டம் வந்துச்சுங்கிறதுக்காக அவசரப்பட்டு வித்துறக்கூடாது. ஒரு வாட்டி நம்ம சொத்து கைவிட்டு போச்சுன்னா அப்புறம் அதை பிடிக்க முடியாதுமா. ஆமா, உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் என்ன வந்துச்சு? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? எவ்வளவு வேணாலும் நான் தரேன். இந்தா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எங்களுக்கு பணம் வேண்டாங்க. இனிமே யாருக்கிட்டையும் கடன் வாங்குறதுல முடிவு பண்ணிட்டோம். இந்த பாருமா, நான் இதை கடனா தரல, உங்க அப்பா மாதிரி நினைச்சு வாங்கிக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. இப்ப பணம் வேண்டாம். இருங்க, காஃபி கொண்டு வரேன். ஏங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அந்த பிரசாத்தும் பிரபாவதியும் தாங்க. நான் போய் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டுட்டு வரேன். இது பாருங்கம்மா, இருக்கிற சிக்கல் போதா நீங்க வேற போகணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம இருங்க. இல்ல ராமு, இது எப்படியே விடக்கூடாது. பிரபாவதியை பார்த்து இந்த பிரச்சனைக்கு ரெண்டுல ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். நான் சொன்னா கேளுங்க. போட்டும்பா, நீ போய் கேட்டு வாப்போ. அவளை இவ கேட்காம யார் கேட்பா? சின்ன வயசுலேருந்தே பிரபாவதிக்கு செல்லம் கொடுத்து கெடுத்த இவ தான். இவ்வளவு நாள் எங்களை துன்புறுத்திக்கிட்டு இருந்தா இப்போ உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். போட்டு கேட்டு வரட்டும். ராமு, இந்த பாரு, சாரதா கூச்சுப்படுறான்னு நினைக்கிறேன். அப்படின்னப்ப அவங்களுக்கு கஷ்டம். எதுவாக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்றப்பா, சொல்லுப்பா. சரி, எப்போ சொல்லணுமோ சொல்லு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.